Hi friends, welcome to VR Creations 2.0 YouTube channel. நான் உங்கள் விஜய். Friends, எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான மாஸான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோ எடிட்டிங் தான் நம்ம இந்த வீடியோ செய்ய போகிறோம். அந்த ஃபோட்டோ எடிட்டிங் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மொசைக் ஃபோட்டோ எடிட்டிங். ஓகேங்களா? அந்த எடிட்டிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மொசைக் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு ஃப்ரேமாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? மாட்டி வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த ஃப்ரேமை பார்க்கக்குள்ள இந்த எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு பிசி இருந்தால், ஒரு லேப்டாப் இருந்தால், இல்லை ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஜஸ்ட் நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே நம்ம ஈஸியாக அந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ எடிட்டிங் செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப் தான் தேவை. அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். ஓகேங்களா? 100 MB கீழே தான் அந்த ஆப்போட ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு மொசைக் ஃபோட்டோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் தேவையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு நான் எந்த ஃபோட்டோ செய்ய போகிறேன்னு நானும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த எடிட்டிங்கை செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்துக்கு பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணிங்க தான். ஆல்னு கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை சூப்பராக மாஸாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒயிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயிட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து டூல்ஸ், எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, ரீடச் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, கட் அவுட் கொடுத்துருப்பாங்க, ரீப்ளே கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்பம்ஸ்க்கு போய்டும். ஆல்பம்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பிக்சர்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்க சொன்னேன். ஓகேங்களா? அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பிக்சர்ஸ் தான் செலக்ட் பண்ண முடியும். அப்புறம் மீதி ஏதாவது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுமா நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அப்போ நீங்கள் உங்கள் பிக்சர்ஸை திருப்பியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் அப்படியே குவிஞ்சிருக்கும். அதே நம்ம இப்போது கரெக்டாக ஆர்டர் தகுந்தபடி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் பிக்சர்ஸ்லாம். அப்போ தான் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த சைட்லாம் எல்லாமே என் பிக்சர்ஸ்லாம் கொண்டு வந்துடுறேன். ரொட்டேட் சிம்பிள் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் உங்கள் பிக்சர்ஸை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் நிறையா பிக்சர்ஸ் வேணும் சரி, நான் சொன்ன மாதிரி ஆட் ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் உங்களோட ஆல்பம்ஸ்க்கு போகும். அப்போது நீங்கள் வந்து இன்னும் எதாவது பிக்சர்ஸ் இருந்தால் நீங்கள் அதை அப்படியே சூஸ் பண்ணிட்டு ஆட் கொடுத்தா இந்த இன்டர்ஃபேஸில் வந்துடும். ஓகேங்களா? ஃபோட்டோவை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா? நீங்களும் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அரேஞ்சிங் ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேட் ஃபோட்டோக்கு அப்புறம் ஃபிட், ப்ரெஷஸ், பார்டர், மாஸ்க், ட்ரான் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான் கிளிக் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ட்ரான் கொடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் கேட்கும், ட்ரா கலர், அதில் நீங்கள் ட்ரான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டோன்னே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த அன்டூ ரீடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லேயராக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக்காக ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். ஓகேங்களா? அந்த கலரில் ஒயிட்டை கொடுத்துக்கோங்க. ஒயிட் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒயிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? செலக்ட் ஆகிடுச்சு. ஒயிட் இப்போ வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நம்ம இப்போ எடிட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷன் 3 பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சின்ன சைஸ் ஆகிடும். ஓகேங்களா? சின்ன சைஸ் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி எடுத்து ஒரு கார்னரில் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா லேயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. பக்கத்தில் டிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கரெக்டாக வச்சுக்கிறேன்னா வச்சுக்கிட்டோன்னே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு திருப்பியும் காப்பி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லேருந்தே ட்ராக் பண்ணிக்கிட்டு அதே சைடில் வச்சுக்கோங்க. அந்த பிக்சர் திருப்பியும் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சுக்கோங்க.
உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மொசைக் எடிட்டிங் பண்ணக்குள்ள சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருந்ததுனால தான் நான் இப்போ பண்ணுறேன். ஓகேங்களா, உங்ககிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருந்தால் நீங்கள் பண்ணக்குள்ள இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபோட்டோஸாக வச்சு நம்ம தம்ப்நெயில ஒரு எடிட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி திருப்பி மட்டும் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்து அதே மாதிரி தான் காப்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பியும் இப்போ செகண்ட் இமேஜ் பண்ணுமா அங்கேருந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு அப்படியே கீழே வச்சுருங்க ஃபோட்டோவை. கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் டிக் கொடுத்துக்கோங்க. கடைசி வந்து காப்பி நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, தேர்ட் இமேஜ்லேருந்து அதுலேருந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஷேப் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், அப்போ தான் எது இருந்தாலும் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ கரெக்டாக வச்சாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம்ல இப்போ கிளிக் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிங்கன்னா மர்ஜ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, திருப்பியும் வந்து செகண்டு இதை வந்து மர்ஜ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேர்டு இருக்கிறத வந்து மர்ஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இருக்கிறதும் மர்ஜ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போது பிக்சர்ஸ்லாம் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டோன்னு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டோங்க. திருப்பி உங்கள் ஆல்பம்குள்ளே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி ஒரு பிக்சரை எடுக்கணும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது நம்ம யூடியூப் நம்ம சேனல்லே இருக்குது. ஓகேங்களா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி நம்ம இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த பேக்ரவுண்டும் அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஏற்கனவே ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்டை. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அந்த என்னோடய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியும் ஃபோட்டோவை நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம், பெருசாக்கிக்கலாம். ஓகேங்களா, பெருசாகிட்டோட இப்போ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 72 ஒரு 70 வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, ஏன் நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம பின்னாடி இருக்க பிக்சர்ஸ்லாம் நல்லா தெரியும். ஓகேங்களா, நம்ம பிக்சர்ஸும் தெரியும், அதே மாதிரி பின்னாடி இருக்க பிக்சர்ஸும் தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓகே ஒப்பாசிட்டியை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 82 வச்சாலே கரெக்டாக இருக்குது, நம்ம ஃபேஸும் நல்லா கிளியராக தெரியுது. ஓகேங்களா, இப்போது நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜை சேவ் பண்ணணும். இந்த இமேஜை எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ்ட் டு யுவர் கேலரின்னு இருக்கும். ஆல்சோ ஷேர் டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், பிரிண்ட்ரெஸ்ட், அப்புறம் மோர்னு இருக்கும். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வேணும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி மாஸாக சூப்பராக ஒரு மொசைக் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இது போல் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்துக்கு பெல் பட்டனில் ஆலையும் ப்ரெஸ் பண்ணாப்பா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட் ஆன் விஆர் கிரியேஷன்ஸ் 2.2 யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.